திருச்சிராப்பள்ளி பெங்களூரு இடையே இயக்கப்படும் பகல் நேர சிறப்பு ரயிலை ஜூன் மாத இறுதி வரை நீட்டிப்பதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. இதே போலவே சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் சிறப்பு ரயில் மேலும் ஜூன் மாதத்தில் ஒரு வாரம் மட்டும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு ஏன் நீட்டிக்கப்படவில்லை? மேலும் மதுரை மார்க்கமாக செல்லக்கூடிய ரயில் சேவைகளில் இம்மாதம் முழுவதும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இன்றைய தினம் இவை பற்றி அந்த வீடியோ டீடைலா பார்க்க போறோம். சேனல் யாரா புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துல பெல் ஐகானை போட்டுருங்க. அப்பதான் நம்ம போற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருச்சிராப்பள்ளி SMVT பெங்களூரு இடையே இயக்கப்படும் பகல் நேர சிறப்பு ரயில் சேவையை மேலும் 4 வாரங்களுக்கு நீட்டிப்பதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. செவ்வாய்க்கிழமை தோறும் இயக்கப்படும் இந்த சிறப்பு ரயிலுக்கு பொதுமக்களிடையும் நல்ல வரவேற்பு இருக்கிறது. மேலும் இந்த ரயிலுக்கான தேவையும் தற்போது அதிகரித்திருக்கிறது. திருச்சிக்கும் பெங்களூருக்கும் இடையே பகல் நேர ரயில் இயக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கை. இருப்பினும் மற்ற 6 நாட்கள் வந்தே பாரத் ரயில் இயங்கினாலும் செவ்வாய்க்கிழமைகள் எந்த ரயிலும் இல்லாத நிலையில் செவ்வாய்க்கிழமைகளில் இந்த இன்டர்சிட்டி ஸ்பெஷல் ட்ரெயின் பாத்தீங்கன்னா ஆபரேட் ஆயிட்டு இருக்குது. ட்ரெயின் நம்பர் 06007 திருச்சிராப்பள்ளி SMVT பெங்களூரு திருச்சிராப்பள்ளி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல். திருச்சியிலிருந்தும் சரி SMVT பெங்களூரிலிருந்தும் சரி செவ்வாய்க்கிழமைகள் இந்த ரயில் இயக்கப்படுது. அதன் ஜூன் 9, 16, 23 மற்றும் 30 ஆகிய 4 செவ்வாய்க்கிழமைகளில் காலை 6:15 மணிக்கு திருச்சிராப்பள்ளியில் புறப்படும் இந்த சிறப்பு ரயில் மதியம் 1:45 மணிக்கு SMVT பெங்களூருக்கு போய் சேரும். மீண்டும் மறுமார்க்கத்தில் SMVT பெங்களூரிலிருந்து அதே நாட்களில் மாலை 3 மணிக்கு புறப்படும் இந்த சிறப்பு ரயில் இரவு 10:30 மணிக்கு திருச்சிராப்பள்ளிக்கு வந்து சேரும். திருச்சிராப்பள்ளியிலிருந்து கரூர், நாமக்கல், சேலம், பங்காருப்பேட்டை, கிருஷ்ணராஜபுரம் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று இந்த சிறப்பு ரயில் SMVT பெங்களூர் வரை. இந்த சிறப்பு ரயிலில் 2 AC சேர் கார், 4 நார்மல் சேர் கார், 10 அன்ரிசர்வ், ஒரு SLRD மற்றும் ஒரு ஜெனரேட்டர் கார் சேர்த்து மொத்தமாக 18 பெட்டிகள் இருக்கிறது. திருச்சி தாம்பரம் எக்ஸ்பிரஸ் பெட்டிகளை பயன்படுத்தி இயக்குறாங்க. ஜூன் இறுதி வரை இந்த சிறப்பு ரயில் அடுத்த 4 வாரங்களுக்கு இயங்கும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. முன்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதே போலவே சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் சிறப்பு ரயில்களின் சேவையை மேலும் ஒரு வாரத்திற்கு மட்டும் நீட்டிப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. திருநெல்வேலி சந்திப்பில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள 6வது நடைமேடையின் நான் இன்டர்லாக்கிங் பணிகள் இம்மாத மையத்தில் துவங்கி இம்மாத இறுதி வரை நடைபெற இருக்கிறது. இதன் காரணமாக இந்த தடத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஓடக்கூடிய ரயில்களின் சேவைகளில் ஏராளமான மாற்றங்கள் இம்மாதத்தில் செய்ய இருக்கிறாங்க. இம்மாத இறுதியில் அதன் ஒரு அங்கமாக இந்த சிறப்பு ரயில்களின் சேவைகள் பார்த்தீங்கன்னா மேலும் ஒரு வாரத்திற்கு மட்டும் நீட்டிக்கப்பட்டிருக்குது. அதாவது அந்த ஜூன் 2வது வாரம் மட்டும் நீட்டிச்சிருக்காங்க. அதன் பிறகு நீட்டிக்கவில்லை. ட்ரெயின் நம்பர் 06030 திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் சிறப்பு ரயில் ஜூன் 14 மற்றும் 15 ஞாயிறு திங்கட்கிழமைகளில் ஒரு சேவை மட்டும் நீட்டிக்கப்பட்டிருக்குது. அதே போல 06165 திருநெல்வேலி தாம்பரம் சிறப்பு ரயில் அருப்புக்கோட்டை, காரைக்குடி, புதுக்கோட்டை வழியாக இயக்கப்படும் இந்த சிறப்பு ரயிலின் சேவையையும் ஜூன் 14 மற்றும் 15 ஆகிய ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் ஒரு வாரம் மட்டும் நீட்டிச்சிருக்காங்க. அதே போலவே 06018 டூட்டிகோரின் தாம்பரம் சிறப்பு ரயில் திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் இயக்கப்படுது. இதன் சேவை ஜூன் 15 மற்றும் 16 ஆகிய ஒரு சேவை மட்டும் நீட்டிக்கப்பட்டிருக்குது. இதே போலவே 06046 சென்னை எழும்பூர் கன்னியாகுமரி ஸ்பெஷல் இதன் சேவையும் ஜூன் 12 மற்றும் 14 ஆகிய வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு சேவை மட்டும் 2 மார்க்கத்தில் நீட்டிக்கப்பட்டிருக்குது. கோடைகால சிறப்பு ரயில்களின் சேவையை மேலும் ஒரு வாரத்திற்கு மட்டும் நீட்டிப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. மேலும் இம்மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் நான் இன்டர்லாக்கிங் பணிகள் அந்த 6வது நடைமேடைக்கு நடைபெற இருக்குது. இதன் காரணமாக ஏராளமான மாற்றங்கள் தொடர்பான அறிவிப்பை மிக விரைவில் தெற்கு ரயில்வே சார்பாக வெளியிடுவாங்க. இதே போல மதுரை திண்டுக்கல் மார்க்கத்தில் நடைபெற்று வரும் பணிகள் காரணமாக ரயில் சேவைகளை தொடர்ந்து சில மாதங்களாக மாற்றங்கள் செய்யப்பட்டு வரும் நிலையில் அது இம்மாத ஜூன் மாதத்திலும் தொடர்கிறது. ஏற்கனவே ஜூன் 6ஆம் தேதி வரை மாற்றங்கள் கடந்த மே மாதத்தில் அறிவிச்சிட்டாங்க. எனவே ஜூன் 7ஆம் தேதிக்கு பிறகு உள்ள மாற்றங்கள் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதன்படி ஈரோடு செங்கோட்டை இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் ரயில் தொடர்ந்து ஈரோடு திண்டுக்கல் இடையே இயக்கப்பட இருக்குது. அதற்கு பதிலாக சிறப்பு ரயில் பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மதுரை, அதற்கு பதிலாக சிறப்பு ரயில் பாத்தீங்கன்னா மதுரையிலிருந்து செங்கோட்டைக்கு இயக்கப்படும். இதுதான் கடந்த சில மாதங்களாகவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதே இந்த ஜூன் மாதத்திலே ஃபாலோ பண்ண இருக்கிறாங்க. குறிப்பிட்ட நாட்கள்ல பாத்தீங்கன்னா அந்த ரயில் திண்டுக்கலுடன் நின்றுவிடும். அதற்கு பதிலாக சிறப்பு ரயில் மதுரை முதல் செங்கோட்டைக்கு திருநெல்வேலி மார்க்கமாக இயங்கும். இதே போலவே செங்கோட்டை மயிலாடுதுறை இடையான எக்ஸ்பிரஸ் ரயில் மதுரையிலிருந்து மானாமதுரை, சிவகங்கை, தேவக்கோட்டை ரோடு, காரைக்குடி, புதுக்கோட்டை, கீரனூர் வழியாக இயக்கப்பட இருக்குது. இந்த அனைத்து நிலையங்களிலும் நின்று இம்மாதத்தில் இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்குது. ஜூன் 10ஆம் தேதி வழக்கமான வழித்தடத்தில் இந்த ரயில் இயக்கப்படும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா NTS ஆப்ல அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதே போலவே ஜூன் 17 மற்றும் 24 ஆகிய 2 புதன்கிழமைகளும் இந்த ரயில் மயிலாடுதுறை செல்லாமல் திருச்சியுடன் பகுதியாக நிறுத்தப்படவும் இருக்கிறது. மற்ற அனைத்து நாட்களுமே மதுரை திருச்சிராப்பள்ளி இடையே இந்த ரயில் மாற்று பாதையில் இயக்கப்படும். இதே போலவே நாகர்கோவில் லோக்மானிய திலக் டெர்மினஸ் இடையே இயக்கப்படும் 1635 ரேணிகுண்டா வழியாக செல்லக்கூடிய இந்த ரயிலும் வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிமாற்றி இயக்கப்பட இருக்குது. ஜூன் 11, 14, 18, 21, 25, 28, ஜூலை
2/5 ஆகிய தேதிகளில் இதன் சேவை வழிமாற்றப்பட்டிருக்குது. மதுரையிலிருந்து மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடி, புதுக்கோட்டை மார்க்கமாக திருச்சி சென்று செல்லும். இதே போல 12666 கன்னியாகுமரி ஹவுரா சனிக்கிழமைகளான ஜூன் 13, 20, 27 மற்றும் ஜூலை 4 தேதிகளில் மதுரை, மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடி, புதுக்கோட்டை மார்க்கமாக செல்லும். அதே போலவே 17070 கன்னியாகுமரி ஹைதராபாத் வீக்லி எக்ஸ்பிரஸ் ரயிலும் ஜூன் 12, 19, 26 மற்றும் ஜூலை 3 ஆகிய வெள்ளிக்கிழமைகளில் புறப்படக்கூடிய ரயிலும் மாற்றுப்பாதையிலே இயங்க இருக்குது. மாற்றுப்பாதை எடுத்துக்கொண்டால் மதுரையிலிருந்து மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடி, புதுக்கோட்டை ஆகிய ரயில் நிலையங்களில் அனைத்து ரயில்களுமே நின்றுதான் செல்லும். இதே போலவே மதுரை பிக்கானர் இடையான 22631 அனுவிரத் ஏசி எக்ஸ்பிரஸ் ரயில் ஜூன் 18 அன்று இந்த மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் என தெரிவிச்சிருக்கிறாங்க. இதே போலதான் குருவாயூர் சென்னை எழும்பூர் இடையான எக்ஸ்பிரஸ் ரயில் எக்ஸ்பிரஸ் ரயிலும் அந்த ரயிலும் இம்மாத முழுவதுமே குறிப்பிட்ட ஒரு சில நாட்களை தவிர மற்ற அனைத்து நாட்களுமே விருதுநகரிலிருந்து அருப்புக்கோட்டை, மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடி, புதுக்கோட்டை மார்க்கமாக திருச்சி சென்று தாம்பரம் செல்ல இருக்கிறது. எனவே இம்மாதத்தில் உங்கள் பயணங்களை மேற்கொள்கிறீர்கள் என்றால் NTES செயலியில போய் உங்க ட்ரெயின் நம்பரை போட்டு அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கறத செக் பண்ணிட்டு உங்களுடைய ட்ரெயின் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏராளமான மாற்றங்கள் இந்த மாதத்திலே பாத்தீங்கன்னா இந்த மதுரை மார்க்கத்தில் மேற்கொண்டிருக்கிறாங்க. இந்த ஒரு வீடியோவில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்துல பெல் ஐகானை போட்டுருங்க. அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.